Hair Mates today பார்க்க போகிறது விமின் குக் எஃப்எஃப் அவர் ஹாட் ஒய்ஃப் ஹைட் அண்ட் சீக்ரெட் பார்ட் 7. பாட்டிமா இப்போ மார்னிங் 8 o'clock போல் விமின் குக்கோட ரூமுக்கு முன்னாடி வந்து நின்று பயங்கரமாக ஷவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் புரியலை விமின் குக்கோட மம்மி டாடிக்கு. கிடுகிடுன்னு பாட்டிமா கிட்ட வந்துட்டாங்க. மம்மி என்ன ஆச்சு உங்களுக்கு, எதுக்காக இங்கன்னு கத்திகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட பேத்திங்களோட லைஃப்பை பிள்ளைங்க கெடுத்து விட்டானுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது விமின் குக்கோட மம்மிக்கும் டாடிக்கும். என்ன ஆச்சு, எதையுமே புரியாமையே பேசி நீங்கள் பழக்கப்பட்டுட்டீங்க, இப்போயாவது புரிகிற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் அப்போ பாட்டிமா கிம்மு ஓ மருமகனு ஒருத்தி இருக்காளே, அவள் எங்கே போய் ஒழிஞ்சா, என் பேரனுங்க 3 பேரும் என் பேத்திங்க ரூம்குள்ளே வந்து என் பொண்டாட்டி எங்ககிட்ட ஒன்றுமண்ணா இருக்க மாட்டேங்கிறா, நீங்கள் வாங்கடின்னு சொல்லி தூக்கிக்கிட்டு அவனுங்க ரூமுக்குள்ளே வந்துட்டானுங்க, வெக்கம் கட்டவனுங்க, கதை உடச்சி உள்ளே போ அப்படின்னா அழுகுறாங்க பாட்டி. விமின்க்கு கூட மம்மிக்கும் டாடிக்கும் ஒன்றும் புரியலை. அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது, நேரில் பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தீங்க, அப்படி தூக்கிட்டு போனானுங்கன்னா பிடிச்சி நிறுத்த வேண்டிதானே அப்படின்னு சொல்கிறாங்க விமின்க்கு கூட மம்மி. அட கடவுளே, கப்புன்னு பாயிண்ட்டை பிடிச்சி விட்டாவ. ஐயோ என் பையன் அதை கேட்பானே நோண்டி சமாளிக்கிறேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, அது சவுண்டு கேட்டு காப்பாற்றுங்கன்னு சவுண்டு கேட்டுச்சு, உனியாந்து பார்த்தேன், ஏதோ கனவு கண்டிருக்கேன் போல் நினச்சிக்கிட்டு உள்ளே போய் படுத்துக்கிட்டேன், அதை வச்சு தான் சொல்கிறேன். ஏய் தேவையில்லாமல் பேசி சீனை மாற்றாதடி, கிம்மே கதவை தர்ற, உள்ள என் பேத்திங்க அழுதுகிட்டு கிடக்குறாளுங்க, உன் பையன்களை என்ன பண்ணுறேன் பாருண்ணா, தரடா கதவை அப்படின்னு கத்துறாங்க. உண்மையிலே பதட்டமாகுது விமின் குக்கோட டாடிக்கு. அட கடவுளே, 1 வீக்காக என் மருமக எங்ககிட்ட வந்து படுத்துக்கிட்டா, அந்த கடுப்பில் இவனுங்க எதுவும் பண்ணிவிட்டானுங்களா, அப்படி பண்ணுறவனுங்க கிடையாது என் பசங்க, என்னன்னே ஒன்றும் புரியலையே அப்படின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. நீ எதுக்கு கதவை திறக்கிற, எனக்கு தெரியும் நீ உன் பசங்களும் பொண்டாட்டியும் என்ன பண்ணாலும் போட்டுக்கிட்டு இருப்ப. இப்போ மருமகன் ஒருத்தி வந்து டாடின்னு உனக்கிட்ட கொஞ்சம் பேசினதும் அவளுக்கு ஜாலரா போடுறியா நீ, நகர்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட ஹேண்ட்ஸில் இருந்த கீயை அழகாக போட்டு டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க பாட்டிமா. விமின்க்கு கூட மம்மிக்கும் டாடிக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. ஒரு பதட்டத்தோடையே ரூம்குள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக். ஏன் அப்படின்னா, ஹிப்பில் ஒரு டவலை வியர் பண்ணி விமின் குக் 3 பேரும் அப்படியே வரிசையாக படுத்திருக்காங்க ஃப்ளோரில். ரொம்பவே ஒரு கோஷியான போஸில் வைன் அழகாக பில்லோவை ஹக் பண்ணி பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா மெடலில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. என்னது இது, ஐயா வேலைக்காரனுங்க மாதிரி இவனுங்க தரையில் படுத்து கிடக்குறானுங்க, இது ஒய்யாரமாக இப்படி பெட்டில் படுத்து கிடக்குது, அதுவும் இந்த அளவுக்கு கோஷி போஸ்டில் செக்ஸியால் படுத்து கிடக்குது, எங்கே என் பேத்திங்களை காணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு சுற்றி பார்க்குறாங்க பாட்டிமா ரூமை. அந்த டைமில் அங்கிள் பாட்டிமாவை பார்த்து, மம்மி வயசு தான் ஆகுது, இங்கீதமே இல்லை, எங்கே இருக்காளுங்க என் தங்கச்சி பொண்ணுங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் ஷவுட் பண்ணுறாங்க தன்னோட மம்மியை பார்த்து விமின் குக்கோட டாடி. பாட்டிமாவுக்கே திக்குன்னு இருக்குது. அது இங்கே தான் இருந்தாலுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருந்தாலுங்க, முதல்ல வெளியில் வாங்க, என் பசங்க கண்ணு முழிச்சா இவ்வளோ வசிங்கமாக போயிடும் தெரியுமா, வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா ஹேண்ட்ஸை பிடிச்சி தரன்னு விமின் குக்கோட டாடி வெளியில் இழுத்துட்டு போயிட்டாங்க. பயங்கரமான ஷாக் விமின் குக்கோட மம்மிக்குமே. ஏன்னா இந்தளவுக்கு கோபப்பட்டு பார்த்ததே கிடையாது அங்கிளை. ஸோ பாட்டிமா பின்னாடியே ஆன்ட்டி வேகமாக நடந்து போயிட்டுருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. லிவிங் ஏரியாவில் பாட்டிமாவை உட்கார வச்சு அங்கிள் பயங்கரமாக திட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் நான் சரித்தான், ஏதோ புரியாமல் பண்ணுறீங்க பேசுகிறீங்கன்னு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ காரணமே இல்லாமல் ஒயின் கிட்ட உங்களோட ஃபோக்கஸ் வந்திருக்கு, இதோடு நிறுத்திக்கங்க மம்மி, அவள் சின்ன பொண்ணு, நீங்கள் தேவையில்லாமல் உங்களோட பொண்ணுங்களை விமின் குக்கு மேரேஜ் பண்ணி வைக்க திருமுள்ள வேலை பார்க்குறீங்க, என்னால் கன்ஃபார்ம்டு சொல்ல முடியும். இருந்தாலும் இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால நான் உங்களை மன்னிச்சு விட்றேன்.
இதுக்கப்புறம் ஒயினுக்கு உங்களால் பிரச்சனை அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன், இந்த கிராமத்தில் இருக்க இன்னொரு பங்களாக்கு நான் என் ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகிடுவேன். நீங்கள் உங்கள் பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு இங்கேயே உட்காந்துக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. டேய், என்னது இது இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, என் மருமக எவ்வளவோ பரவாயில்ல போலையே. மருமகளோட ஒப்பிட்டு பார்த்தா வாய் திறக்க மாட்டா எனக்கிட்ட. ஆனால் மருமக வாய்க்கு வாய் பேசிக்கிட்டு மேற்கொண்டு ஒன்றையும் பொண்டாட்டியும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இங்கேருந்து கலகம் பண்ணி பிரித்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு வந்துட்டாளாவ அப்படின்னு அழுகுறாங்க பாட்டி. மம்மி, இப்போ வரையும் உங்கள் தவறை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, கொம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே டாக்டர் வர்றாங்க. விமின் குக்கோட டேடி டாக்டரை பார்த்துட்டு டக்குன்னு எழுந்து நின்று, வாங்க டாக்டர், என்னாச்சு, மார்னிங்கே வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர், ஜிமீன் ஜமீன்தார் தான் வர சொல்லியிருந்தாங்க. ஏதோ உடம்பு சரியில்லை, ஜங்குக் சாருக்கும் தேங்க்ஸ் சாருக்கும், ஸோ அதான் பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தேன். மிஸ்டர் பார்க்குமே ஏதோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க, ஸோ பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பதட்டமாகுது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஏன்னா இப்போ தான் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. 3 பேரும் பெட்டில் படுக்காமல் ஃப்ளோரில் ஒரு டவலோடு படுத்துருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு தான் வெளியில் வந்திருப்பாங்களா. ஸோ என்னென்னு ஒன்றும் புரியாமல் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி விமின் குக்கோட மம்மி டேடி அப்புறம் பாட்டிமா எல்லோரும் இப்போ ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்படியே ஒரு ½ பாஸ் ஆகுது. ஒயின் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ ஒரு ஆரஞ்சு கலரில் லாங் மிடி போட்டு ஒரு டார்க் ப்ளூ கலரில் ஒரு ஸ்லீவ்லெஸ் க்ராப்டாக போட்டுண்டு தன்னோட ஹேரை ட்ரை பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க மிரர் முன்னாடி. விமின் குக் 3 பேரும் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் ஒயினை பார்த்துக்கிட்டே டாக்டர் எக்ஸாமின் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டர் 3 பேரையும் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போதே ஒயின் அழகாக வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. கோபமாக வருது ஜிமின்க்கு, ஆனால் வெளியில் காட்டிக்கல. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, 3 பேரும் ஹை டோசேஜில் வயக்ரா பில்ஸ் எடுத்திருக்கீங்க, எதுக்காக அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது விமின் குக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, யார் வயக்ரா பில்ஸ் எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க தேங். வேறு யார், நீங்கள் 3 பேர் தான் சேம் டோசேஜில் எடுத்திருக்கீங்க, எதுக்காக அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. விமின் குக்கோட மம்மி டாடிக்கு ஒன்றுமே புரியலை. டாக்டர், என் பசங்க அதெல்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க, மார்னிங் ஆனால் வயலுக்கு போயிடுறாங்க, அவங்களுக்கு எங்கள் விவசாயங்களை பார்த்து மெயின்டைன் பண்ணுறதுக்கே பொறுன்னு இருக்குது, இதில் எங்கே போய் வயக்ரா பில்ஸ் வாங்குறது. நம்ம ஊரில் இருக்க மெடிக்கல்ஸில் கூட டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறத வச்சுக்க மாட்டாங்க. நாங்கள் முக்கியமான சில மெடிசன்ஸை பக்கத்து டவுனுக்கு தான் போய் வாங்கிக்கிட்டு வர்றோம். அப்படி இருக்கும்போது இந்த பில்ஸ் எங்கே போய் என் பசங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. இவங்க சொல்கிற சிம்டம்ஸ், அதுக்கப்புறம் இவங்க பாடியோட நீடினஸை பார்க்கும்போது எனக்கு இதான் புரியுது. இந்த ஊரில் தான் சைடுக்கு சைடு நாட்டு மருந்து கடைகள் இருக்கே, அங்கே போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க விமின் குக்கை பார்த்து. டாக்டர், மரியாதையாக பேசுங்க, நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் இதெல்லாம் பண்ணுவோன்னு அர்த்தமா? மரியாதை கெட்டு போய்டும் பார்த்துக்கோங்க. டாக்டர் அந்த ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு தெரியணுமா, இல்லை இந்த ஊரை விட்டு ஓடணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஜிமின். அப்போ ஜங்குக், அமைதியாயிரு, நாங்கள் வயக்ரா பில்ஸ் தான் போட்டிருக்கோம் அப்படின்னா இதை சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏதாவது மெடிசன் கொடுங்க, இப்போ வரைக்கும் எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் ஒய்ஃபோட நீங்கள் ஒரு மொமெண்ட்டை ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க, இல்லை, நைட்டு முழுக்க எங்களோட பெயினை இன்ஹேல் பண்ணிகிட்டு இருந்தோம். 2வது நான் தான் எனக்கு பெயின் தாங்க முடியாமல் மிரரை போய் குத்திட்டேன், அதான் அந்த மிரர்லாம் உடஞ்சி போச்சு. தேவையில்லாமல் பேச வேண்டாம், என்னத்தை நான் சொல்கிறது, மெடிசன் கொடுங்க, பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இப்போ டாக்டருக்கு லைட்டாக புரியுது. அப்படியே சைட் ஐஸில் ஒயினை நோட்டீஸ் பண்ணுறாங்க டாக்டர். அட்டேங்கப்பா, பட்டு ஜோராக ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி 3 பேர் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை டச்சே பண்ணலையாமே. கண்டிப்பாக இது சாத்தியமே கிடையாது. பரவாயில்ல, இந்த சின்ன ஜமீன்தார்களுக்கு கண்ட்ரோல் அதிகமாக இருக்கும் போலையே. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட்டே இவங்களுக்குள்ளே நடக்கலைன்னு அர்த்தம். இதை முதல்ல நம்ம ஜமீன்தார் காதில் போட்டு கிளம்பும்போது நல்ல ஒரு தொகையை தேத்திக்கிட்டு போகணும்.
அப்படின்னு தனக்குத்தானே டாக்டர் நினச்சிக்கிட்டு அழகாக வீமின் குக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் டாக்டர் ஜமீன்தாரை பார்த்து கொஞ்சம் பேசணும், தனியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இதை கேட்டதும் பாட்டிமா உஷாராகிறாங்க. தனியாக பேசணுமா? ஏன் பையன்கிட்டயா ஒட்டு கேட்கணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு டாக்டரையும் தன்னோட பையனையும் முன்னாடி போக விட்டு அப்படியே மறைஞ்சு பின்னாடியே போய் அப்படியே ஒரு பில்லர்கிட்ட ஹைடாகி நின்றுக்கிட்டு கார்டனில் நின்று என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டி கேட்குறாங்க பாட்டிமா. அந்த டைமில் வீமின் குக்கோட மம்மி வீமின் குக்கு ஃபுட் செய்கிறதுக்காக டவுன் ஸ்டேர் வந்துட்டாங்க. வைன் அப்போ ஹேயா வீமின் குக் முன்னாடி ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துக்கிட்டு, நல்ல பசங்க தானே நீங்களாம், என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ பாவம், உடம்பு முடியாமல் தான் எனக்கிட்ட வந்து அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டிங்களா? இனிமேல் இப்படி நடந்துக்கக்கூடாது, நான் யார்ட்டையும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நல்லா அவங்கள என் மம்மி டாடிக்கிட்ட போட்டு கொடுக்கணும்னு நினச்சேன். பாவம், தொலைஞ்சு போங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எனக்கோ மம்மி இன்னைக்கு எப்படி இனிப்பு கேசரி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் போய் வெள்ளம் போட்ட கேசரி எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியில் ஓடி போயிட்டாங்க வைன். சாகனை வருது எனக்கு இவளை கட்டணுமே நினச்சி. ஏதாவது பண்ணி இவளுக்கு இந்த லவ்வி டவி விஷயத்தை சொல்லி கொடுக்கணுடா நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க டேயா. எதுவும் பேசாத தூக்கம் வருது, நம்ம அமைதியாக படுத்து தூங்கு அப்படின்னு ஜிமின் சொல்லிவிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் கார்டனில் டாக்டர் அங்கிள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், உங்களோட பசங்களுக்கும் உங்களோட மருமகளுக்கும் எப்படி மேரேஜ் ஆனதுன்னு இந்த கிராமம் முழுக்க தெரியும். என்னை பொறுத்தளவு இப்போ வரைக்கும் உங்கள் பசங்களுக்கும் உங்கள் மருமகளுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலைன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீமான ஒரு பெயின் இருக்கக்கூடிய வயக்ரா பில்ஸ் உங்கள் 3 பசங்களும் எடுத்துக்கிட்டது. இருந்தாலும் என்ன பர்பஸ்க்காக அதை எடுத்துக்கிட்டாங்களோ அந்த வேலையை அவங்க பார்க்கல. எல்லாத்துக்கும் மேலாக அவங்க மருமக பொண்ணை நான் நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவா விவரம் தெரியாத பொண்ணு மாதிரி தெரியுறாங்க. அப்படின்னா அவங்க பசங்க வேக்ரா பில்ஸ் எடுத்துக்கல, யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் தான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. 2வது, மிஸ்டர் ஜானோட லெக்ஸில் எல்லாம் பயங்கர வெட்டுக்காயங்கள், எல்லாமே கிளாஸ் பீஸ் குத்துனது. செப்டிக் ஆகாமல் இருக்க டிடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விட்டுருக்கேன். அவர் எப்படி கண்ணாடியை உடச்சிட்டு தன்னைத்தானே ஹார்ம் பண்ணியிருப்பார், யாரோ அந்த மிரரை உடச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது உங்கள் பசங்களையும் உங்கள் மருமகளையும் பிரித்து விடுறதுக்கு யாரோ ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் ஃபஸ்ட் நைட் நடக்கலைங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஆசை அந்த பொண்ணு மேலே இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கும் புரியும். ஸோ உங்கள் பசங்களோட லைஃப்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த டைமில் வீமின் குக்கோட டேடி தன்னோட கோட் பேக்கெட்லேருந்து ஒரு பல்க் அமௌண்ட் எடுத்து டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சச்சோ, அதெல்லாம் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இல்லாட்டி உங்களை தனியாக கூட்டிகிட்டு வந்து சொல்லுவேனா, ஃபேமிலியை வச்சுக்கிட்டே சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸோ நீங்கள் அதெல்லாம் நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து ரொம்ப குஷியாக கிளம்பிட்டாங்க. வீமின் குக்கோட டேடி அப்படியே கார்டன் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து, கடவுளே என்னது இது, இந்த வேலையை என் மம்மி தான் பார்த்துருக்கணும். இப்போ என் பசங்களுக்கு வயக்ரா பில்ஸ் போட்டு கொடுக்குற அளவுக்கு வெறி. அப்பா என்ன பண்ணுறது, முதல்ல நான் 1 வீக் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வீமின் குக்கோட டேடி தன்னோட ஒர்க்கை பார்க்க வெளியில் போயிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயினோட பாட்டிமா, ஐ மீன் பிளாக் வேர்ல்டோட குவீன் ஒயினோட பாட்டிமா மாதிரி தானே இங்கே ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க பூமியில். அவங்க எந்த வழியாக தன்னோட உலகத்துக்கு போயிட்டு வருவாங்களோ அந்த வழியில் நின்றுட்டுருக்காங்க. ஐ மீன் ஒரு கிரேயார்ட் கிட்ட நின்றுட்டுருக்காங்க. இருளின் கடவுளுக்கு வணக்கம், கூடிய சீக்கிரம் என்னோட பேத்தியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை சேர்ந்த ஒயின் குழந்தைய பர்த் பண்ணிடுவா. அந்த குழந்தையோடு நான் இங்கே வந்து இந்த திறப்பு வாயில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களை பார்க்க வந்துடுவேன். அந்த குழந்தைய வச்சு நீங்கள் நம்மளுக்கு ஒரு குழந்தைய உருவாக்குவீங்க. அந்த சந்தோஷத்தில் தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும்.
எப்படியாவது இந்த வாயின் ஒரு நல்ல செய்தி சொல்லிட மாட்டாளான்னு இப்போ நான் ஒரு 2 months காத்துக்கிட்டு இருக்கேன். வாயினுக்கு மேரேஜ் ஆகி 2 months ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கால் பண்ணி நான் மாசமாக இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறா. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு தினமும் கால் பண்ணி பேசிட்டு ஃபோனை வச்சிடுறா. எனக்கு எரிச்சலாக இருக்குது. ஏதாவது பண்ணி அவள் கன்சீவ் ஆகணும். ஆனால் அவள் என்ன பண்ணுறானே எனக்கு புரியல. நான் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். ஏன்னா கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் அந்த ஊருக்குள்ளே நிறைய குலதெய்வ கோயில்கள் இருக்கும். அப்புறம் எக்ஸர்சிசம் பண்ணுறவங்க, சாமி ஆடுறவங்கன்னு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. என்னை பார்த்து ஒரு வேளை நான் மாட்டிக்கிட்டேன்னா பெரிய பிரச்சனை. குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா 1 மாதத்துக்கு அந்த வீட்டுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. அந்த டைமில் எனக்கு தேவையான விஷயங்களை அந்த வீட்டுக்குள்ளே போய் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு இரவு நேரத்தில் நான் சிட்டிக்கு வந்துடுவேன். குழந்த நல்லா பேசுகிற மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் என் பேத்தியா கொஞ்ச நாள் என் கூட கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறேன்னு சொல்லி குழந்தையோட வாயினை இங்கே கூட்டிகிட்டு வந்து என் வேலையை நான் பார்த்துக்குவேன். நாட்களை எண்ணிக்கிட்டு நான் இருக்கேன். வாயின்கிட்ட இருந்து எந்த ஒரு நல்ல நியூஸும் வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிரேயோட ஸ்டோனை அப்படியே தன்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே ரப் பண்ணி பார்த்துக்கிட்டே இந்த இடத்துல இருந்து தான் என்னோட உலகத்துக்கு நான் போக முடியும். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு அமைதியாக சைடில் வந்து உட்காந்துட்டாங்க பாட்டிமா. அந்த டைமில் ஃபோன் கால் வருது பாட்டிமாவுக்கு. ஜிமின் தான் கால் பண்ணியிருக்காங்க. பாட்டிமா டக்குன்னு ஃபோன் அட்டன் பண்ணி தம்பி என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பாவா, நல்லா பெற்று வளர்த்துருக்கீங்க பேத்தின்னு ஒருத்திய. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. மார்னிங் உங்கள் வீட்டுக்கு என்னோடய கார் வரும். அதில் ஏறி என் வீட்டுக்கு நீங்கள் வர்றீங்க. உங்கள் பேத்திக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி எங்கள் கூட ஒன்றா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஊருக்கு வாங்க. இல்லை, உண்மையிலேயே அவளை நாங்கள் உயிருக்குயிராக இப்போ வரைக்கும் காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். அவளை தூக்கி போட்டு மிதின்னு மிதித்து உங்கள் வீட்டுக்கு விரட்டி விட்டுவிடுவோம். நனவில் வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் கார் வரும். நீங்கள் ஈவினிங்குள்ளே என் வீட்டு முன்னாடி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. பாட்டிமாவுக்கு என்ன பேசுறதுனே புரியலை. ஐயா ஐயோ, ஒன்றுமே நடக்கலையோ இன்னைக்கு வரையும். அடகடவுளே, இந்த வைன் தத்திக்கு ஒன்றுமே புரியாதே. இல்லாட்டி நான் பண்ணுற சூழ்ச்சிகளை எப்பயோ கண்டுபிடிச்சி என்னை பிடிச்சிருக்கணுமே. தொலைஞ்சது. இனி இதுங்களை விடவியாக இருக்கிறதுக்கு வேற நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு பாட்டிமா டக்குன்னு எழுந்து நாளைக்கு ஊருக்கு வந்தே ஆகணும்னு ஜிமின் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஊருக்கு போனால் யாருக்கும் சந்தேகம் இல்லாத மாதிரி தாங்க இருக்கணுங்கிறதுக்காக சில மந்திரங்களை செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகணும்னு பாட்டிமா வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. எங்கே அதர் ஹேண்ட் பாட்டிமா மிஸ்டர் கிம்மை பார்த்து, இந்த 2 மாதத்தில் 3 முறை ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நைட்டு தான் நடந்த பாடில்லை. ஐயா, நான் கூட இந்த வைனை என்னவோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்லா லட்டு மாதிரி 3 புருஷங்களை கட்டிக்கிட்டு இப்போ வரைக்கும் விட்டத்தை பார்த்து தூங்க வச்சுக்கிட்டு இருக்கா. இவனுங்களுக்கு வேணும். என் பேத்திங்களை கட்டியிருந்தா எப்படி இருந்திருக்கலாம். டவுனுக்கு அரி கேட்குது. கட்டிக்கங்க. அதான் கட்டிட்டீங்களே. உங்கள் வாழ்க்கை முழுக்க ஃபர்ஸ்ட் நைட்னு ஒன்று நடக்காது. வைனை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே கிழட்டு பசங்களா போகிறீங்க. போங்க. அடுத்த வாரம் ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டா? இது 4வது. ஐயோ, அசிங்க கொடுமை அப்படின்னு சிரிக்கிறாங்க பாட்டிமா. கோபம் வருது விமின் குக்கு. இருந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வைன் ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலரில் சில்க் சாரீ வியர் பண்ணி, மம்மி எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு என்ன என் தங்கமே, அழகாக இருக்க, இங்கே வா அப்படின்னு சொல்லி வைனோட மதுரைன்லாம் அழகாக வைனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. விமின் குக் 3 பேரும் வைனை அப்படியே எரிச்சலோடு பார்த்துட்டு, உனக்கு இதுக்கு தான் குறைச்சல் இல்லை. இந்த வீட்டை விட்டு இப்போ வரையும் நீ கேட்டு வாசலை தாண்டினதில்லை. வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம், ஹனிமூனுக்கு போகலாம், தோட்டத்தை வந்து பாரு, ரோஜாப்பூ தோட்டத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கோம், வந்து பாருன்னு என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டோம். வீட்டுக்குள்ளேயே குட்டி போட்ட போன மாதிரி என் மம்மிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கேடி, எதுக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. தேங். அதுக்கு வாயின் தேங்க பார்த்து, வாங்க
எனக்கே மம்மி இல்லை, நான் பாவம். எனக்கு மம்மி கிடச்சிட்டாங்கன்னு நான் என் மம்மிக்கிட்டேயே இருக்கேன். என்ன வேணும் உங்களுக்கு? நான் என் டாடி கூட தோட்டத்தை போய் சுற்றி பார்த்துப்பேன். நீங்கள் அதுக்கு என்ன கூப்பிட்றீங்க? அதான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா. ஒரு குழந்தை வேணும்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் தினமும். ஒரு குழந்தைய கொடுக்க உங்கள் 3 பேருக்கு முடியலை. என்ன பேச்சு? எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். பாட்டிமா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே இந்த ஒயினை தூக்கிக்கிட்டு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் போல இருக்குது. இருந்தாலும் என் பேத்திங்களுக்கு ஆப்போச்சுப்பிட்டிங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு தான் பல்ல கடிச்சிக்கிட்டு நான் இருக்கேன். 2 மாதமாக அந்த ஒயினை பார்க்குறேன். லட்டு பொண்ணு. ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா, அதனால எனக்கு பிடிக்கல. பாஜா குழந்த வேணும்னு கேட்குறாளாமே, தினமும் கொடுக்க வேண்டியதானே. வெக்கத்த பயல்களுக்கு பொண்டாட்டி. ஐயோ ஐயோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பாட்டிமா ரொம்ப நக்கலாம். அப்படியே வீமன் குக்கை பார்த்துட்டு என் மகளுக்கு வீட்டுக்கு போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வீமன் குக்கு செத்து பேர்லாம் போல இருக்குது. அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வீமன் குக்கோட மம்மி சரி சரியாயிடும், சொல்லி புரிய வச்சுக்கலாம், வெட்டிதல்லுங்க, கோபப்படக்கூடாது ஒயின்கிட்ட. அம்மோ வா, நான் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன், கம் அப்படின்னு சொல்லி ஒயினை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒயினோட மதரின்லா. இப்படியே டைம் பாஸ் ஆகி நெக்ஸ்ட் டே நைட் பாட்டிமா ஒயினோட பாட்டிமா ஒயினை பார்க்க ஜிமின் அனுப்பின காரில் வந்துட்டாங்க. ஒயினோட பாட்டிமா பார்க்குறதுக்கு ஒரு 3 feet ஹைட்டில் ரொம்ப குட்டையாக தான் இருப்பாங்க. ஒயின் நல்ல ஹைட்டான பொண்ணு. ஒயினுக்கும் பாட்டிமாவுக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை. இப்போ வீமன் குக்கோட பாட்டிமா அவங்களோட பொண்ணுங்க வீட்டில் போய் 1 week தங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களா. ஸோ இந்த பாட்டிமாவை நோட்டீஸ் பண்ண முடியல. வீட்டில் வீமன் குக்கும் அவங்க மம்மி டேடியும் மேட்ஸும் தான் இருக்காங்க. ஸோ பாட்டிமாவுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. ஒயின் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, ஒயின் செல்லம் என்னது இது, நீ எவ்வளோ நல்ல பொண்ணு, ஜிமின்ஜி அப்புறம் தேங்க்ஜி ஜேகேலாம் கோச்சுக்கிற மாதிரி நீ நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி தேவையே இல்லாமல் இவங்க தான் என்கிட்ட கோபப்படுறாங்க. நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க. ஆனால் மேரேஜ் பண்ணி ஒரு நாள் நைட்டு நான் கண்ணாடியை உடச்சிட்டேன். அன்னையிலேருந்து என்கிட்ட கோச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கண்ணாடியை உடச்சதுக்கெலாம் என்கிட்ட கோபப்படுவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். நல்லா புரியுது வீமன் குக்கோட மம்மி டேடிக்கும் வீமன் குக்கும். ஐயோ எதுக்கு கோவப்படுறமேனே தெரியல போல, அவளுக்கு எரிச்சலாக இருக்குது எனக்கு அப்படின்னு தங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வீமன் குக் அமைதியாக உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா வீமன் குக்கோட மம்மி டாடியை பார்த்து, கோச்சிக்காதீங்க, என் பேத்தி மம்மி டாடி இல்லாமல் நான் வளர்த்த பொண்ணு, அந்தளவுக்கு விவரம் தெரியாது. நான் சொல்லி கொடுத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ வச்சுப்பிட்டு தான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லங்கம்மா, இந்த வயசில் தேவையே இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. எதுக்காக நீங்கள் தனியாக சிட்டியில் போயிருக்கணும்? இங்கே இருங்க, உங்களுக்கு நான் இங்கே ரூம் அலாட் பண்ணிடுறேன், நீங்கள் எங்கள் கூட ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கோட டேடி. பாட்டிமாவுக்கு திக்குன்னு இருக்குது. எதா இங்கே இருந்து ஏன் உலகத்துக்கு நான் எப்போ போகிறது? இந்த வீட்டு வாரிசு மட்டும் பிறக்கட்டும், என்னைய பார்க்கையில் பாவமாக இருக்கா? அதுக்கப்புறம் ஏன்டா பாவப்பட்டீங்கன்னு வருத்தப்படுவீங்க. அந்தளவுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு தனக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, இல்லைங்க தம்பி, எனக்கு என் வீட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு வாரம் ஒயின்கிட்ட இருந்து நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்துப்புட்டு ஊருக்கு போகிறேன். ஒயின் மாதமாக இல்லை சொல்லுங்கள், நான் வந்து ஒயினுக்கு ஹெல்ப்பாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட விருப்பம், ஆனால் நீங்கள் இங்கே இருந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க விமன் குக்கோட மம்மியும் டேடியும். ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். எனக்கே முடியலைன்னா நானே வந்துவிட்றேன். அது வரையும் நான் பாட்டுக்கு சிட்டியில் இருக்கேன். எனக்கு சிட்டி லைஃப் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட ஃபுட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒயினோட பாட்டிமா. இந்த மாதிரி ஒரு 2 days பாஸ் ஆகுது. ஒயினோட பாட்டிமா ஒயின்கிட்ட எந்தளவுக்கு ரொம்ப ஜென்டிலாக ஒயின்கிட்ட லவிடவியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னாலும் ஒயினுக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. ஒயின் எல்லாத்துக்கும் போட்டுட்டு கடைசியில் அன்றைக்கி நைட் போய் நல்லா தூங்கிடுவாங்க. பாட்டிமாவுக்கு பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது. ரீசன், ஒயினுக்கு பேபி பர்த் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தாலும் அதுக்கான ப்ராசஸில் அந்தளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஒயின் பேபி பர்த் பண்ணியே ஆகணும். அப்போ தான் பிளாக் வேர்ல்டோட கிங்கிட்ட
பாட்டிமா மாதிரி இருக்கக்கூடிய பிளாக் வேர்ல்டு குயின் போய் சேர முடியும். ஏன்னா அதுதான் சாபம். அந்த சாபத்தை பிளாக் வேர்ல்டு குயின் சரி பண்ணிக்கக்கூடிய குழந்தைய ஒயினால் தான் பர்த் பண்ண முடியும். ரீசன் இயல்பாகவே ஒயினோட ஃபேட்டில் 3 ஹஸ்பண்ட்ஸை மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கூடிய ஜாதக அமைப்பில் ஒயின் தான் பிறந்திருப்பாங்க. அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் ஒயினை சூஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒயினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். பாட்டிமா ஒயின் 2 பேரும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் மஷ்ரூம் பறிக்கிறதுக்காக போயிருக்காங்க. வேமின் குக்கும் கூட தான் வந்திருக்காங்க. வேமின் குக் பாட்டிமா கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் இந்த காட்டிலேருந்து எங்கிட்டும் போகாதீங்க, உங்களுக்கு வழி தெரியாது. ஒயினை பத்திரமா வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதோ காளான் கிடைக்குதுன்னு சொன்னீங்களே, அது இங்கே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பக்கத்து கிராமத்தில் இருக்கான்னு செக் பண்ணலாம். அதை ஒயினுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாவது ஒயினுக்கு ஏதாவது ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான தகுதி வருதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீமீன் குக் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா இவங்க 3 பேரும் போகிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, காளான் சாப்பிட்டா ஐயா காதல் உணர்வு வரும்னு நான் சொன்னதை நம்பிக்கிட்டு இந்த கூமுட்டை பயலுக இருக்கானுங்க, முட்டா பசங்க. தொலையட்டும், இவனுங்க என் பேத்திக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாதான் நான் என் புருஷன் கூட சேர முடியும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு பாட்டிமா இந்த சைடும் அந்த சைடும் ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சு கூட்டிகிட்டு போய் அந்த மஷ்ரூம்ஸை தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா ஒயின்கிட்ட கேட்குறாங்க, அம்முக்குட்டி உன் புருஷங்க உன்னை நல்லா பார்த்துக்குறானுங்களா? எப்போ பார்த்தாலும் உருன்னு உனக்கிட்டே இருக்கானுங்களே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னே தெரியல பாட்டிமா, என் கூட ஒன்றா ஸ்கூல் காலேஜில் எல்லாம் படிக்கும்போது என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. மேரேஜ் பண்ணி இங்கே வந்துட்டு கூட என்னை அப்படி கொஞ்சினாங்க தெரியுமா? மேரேஜ் பண்ணி ஒரு 1 மந்த் கழித்து ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ள, அதான் எனக்கிட்ட வந்து ஒன்றா இருக்கலவான்னு என் பெட்டில் என் கூட படுக்க பார்த்தாங்க. விட்டுவேன் நானா அடி போட்டு மிரட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட கூத்துல, இது தெரியலையே எனக்கு. ரைட்டு அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, எங்கள் பாரு பேபி, உனக்கு நான் மறைமுகமாக சொல்லி பார்த்துட்டேன், புரியலை. இப்போ வெளிப்படையாகவே சொல்கிறேன், கேட்டுக்கோ. உன் புருஷங்க 3 பேரும் இந்த கிராமத்துலேயே நல்லா ஹேண்ட்ஸமான பசங்க. நீனு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காளுங்க என் கண்ணு முன்னாடியே உன் புருஷங்களை பார்க்க. நானும் ஊர்லேருந்து வந்து 3 நாள் ஆச்சு. வீட்டை விட்டு நீ வெளியில் போகிறதே கிடையாது, வீட்டுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுட்டு கிடக்குற. முன்னாடியாவது காலேஜ் ஸ்கூல்னாவது வெளியில் போயிட்டு வருவா, இப்போ அதுவும் கிடையாது. இன்னும் உன்னோட ஃபைனல் எக்ஸாமே எழுதலை, கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன். வந்து உட்காந்து என்ன பிரயோஜனம்? ஒரு குழந்தை பெற்றுக்கலை. குழந்தை பெற்றுக்காமல் எப்படி உன் மம்மி டாடியை பார்க்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினப்போ மேரேஜ் தான் முடிஞ்சிடுச்சுல, எனக்கு குழந்தை ஏன் பிறக்கலன்னு தான் தினமும் கேட்டுட்டு இருக்கேனே என் ஹஸ்பண்ட்ஸ்கிட்ட. என்னை பார்த்து முறைக்கிறாங்க அந்த வேர்டை நான் கேட்டாவே அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். உன்னை தூக்கி போட்டவனுங்க மிதிக்கலை, நல்லவனுங்க. அதனால் இதே என் பிளாக் வேர்ல்டோட கிங்காக இருந்தால் என்னைய மிதிச்சு நகட்டியிருப்பார். அந்த விதத்தில் உன் புருஷனுங்க நல்லவனுங்க தான் அப்படின்னு தனக்குத்தானே பாட்டிமா நினச்சிக்கிட்டு, அம்மோ கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் குழந்த பிறக்காது. உன் ஹஸ்பண்ட்ஸ் கூட நீ 1 மணி இருந்தால் தான் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நீங்கள் சொன்னதுலேருந்து 1 மணி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். 1 மணி இருக்கிறாளா அப்படின்னா இவனுங்க முகத்தில் ஒரு ஒளிவட்டமில் தெரிஞ்சிருக்கணும். இறுக்கமாலாம் இருக்குது. இன்னும் 2 நாளில் ஃபஸ்ட் நைட்டுக்கு வேறு ஏற்பாடு பண்ணுறாங்க இவங்க மாமனார். என்னதை பண்ணி ஒழியனா அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, 1 மணி இருக்கிறதுனா என்ன பேபி அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போ எல்லாம் மார்னிங் எழுந்து 3 பேருக்கும் பெட் காஃபி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஷர்ட்டு, இந்த ஷர்ட் கலர்லேயே பார்டர் இருக்க மாதிரி வேஷ்டியெல்லாம் செலக்ட் பண்ணி சூப்பராக எடுத்து வைக்கிறேன். அப்புறம் ஐஸ் கூலர்ஸ், அப்புறம் என்னது துண்டு, வெயில் அடிக்கும்ல அப்போ தொடச்சிக்கணும்ல அதுக்காக. அப்புறம் டிஃபன், லஞ்சு, டின்னர் எல்லாமே நான் சர்வ் பண்ணுறேன். சிரித்து பக்கத்துலேயே நின்றுக்கிறேன் போய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா என் குடியை கெடுத்துவ. மூஞ்சி அவளுக்கு ஹாட்டாக இருந்தால் பத்தாது, ஹாட்டான ஆட்கள் செய்ய வேண்டிய வேலைகளையும் பார்க்கணும்.
இல்லை இவன் எம்பிட்டு அழகாக இருந்தாலும் இவளை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு சுகர் பேபிக்கு இறங்கிடுவானுங்க. ஐயோ ஐயோ, இதையும் பண்ணுறேன் அப்படின்னு தனக்கு தானே பாட்டிமா நினச்சிக்கிட்டு, ஆஹா, நீ சொல்கிறீல ஒன்று மணி இருக்கேன்னு, அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. உனக்கு குழந்த வேணும்னா நீ உன் ஹஸ்பண்ட்ஸ் கூட நேக்கடாக தூங்கணும், அவ்வளோதான். இப்போ 2 days கழிச்சு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணுவாங்கள்ல, அன்னைக்கு அந்த வேலையை பண்ணு, உனக்கு குழந்த பிறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீ கருமோ, பாட்டி என்ன பேசுகிறீங்க நீங்கள்? கோபம் வருது பார்த்துக்கோங்க. பாட்டிக்கிட்டா பார்க்க மாட்டேன். ஐயா எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்னு நினச்சி பார்க்கவே. என்ன நினைப்பாங்க அவங்க 3 பேரும் என்னையா? நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். எதை பண்ண மாட்டியா? இதை பண்ணலைன்னா தான் உன்னைய காரி துப்புவானுங்க. உன்னைய கட்டுக்கட்டுன்னு இப்போ எல்லாம் திட்டுறானுங்கள்ல, ரீசன் என்ன? அந்த மாதிரி நீ தூங்கலன்னு தான். அப்படி தூங்கினா தாண்டி குழந்த பிறக்கும், இல்லாட்டி குழந்த பிறக்காது. இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. நீ என்னவே பண்ணிட்டு போ. சீக்கிரம் அவனுங்க அந்த மாயா ஹன்ஷு ரேஹானு ஆளுக்கு ஒருத்தையை பிடிச்சிக்கிட்டு கடிக்க போகிறானுங்க. நீ அந்த வீட்டுக்குள்ளே நல்லா ஊர் சுற்றிக்கிட்டு மம்மி டேடின்னு அவங்க மம்மி டேடியை பிடிச்சிக்கிட்டு தொங்கு. உன்னோட மம்மி டேடி உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வேக வேகமாக நடந்து போகிறாங்க. அந்த டைமில் வைன், என்னது இது பாட்டி இப்படிலாம் சொல்கிறாங்க? எனக்கு இங்கே இருக்க மம்மி டேடியும் வேணும், என்னோட மம்மி டேடியும் எனக்கு வேணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஓன்னு அழுதுகிட்டே பாட்டிமா கிட்ட போய், பாட்டி என்ன இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு மம்மி டேடி வேணும் அப்படின்னு அழுகுறாங்க. அந்த டைமில் பாட்டிமா வலிக்கு வந்துட்டா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, எங்கள் பாரு வைன், பாட்டிமா உன் நல்லதுக்கு தான் எப்போதுமே பேசுவேன் சொல்லுவேன், புரிஞ்சுக்கோ. உனக்கு குழந்த பிறக்கணும் அப்படின்னா உன்னோட 3 ஹஸ்பண்ட்ஸ் கூடயும் எப்போதுமே ஒன்றா இருக்கணும். ஐ மீன் அவங்க கூட உன் பெட்டை ஷேர் பண்ணணும். நீ போய் அமைதியாக படுத்துக்கோ. அவனுங்க என்ன பண்ணாலும் வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இரு, தன்னால் உனக்கு குழந்த பிறக்கும். சும்மா நீ பேட் டச் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு அழுது கற்றுக்கிட்டு கடந்த உனக்கு கடைசி வரையும் குழந்த பிறக்காது. 2 வருஷம் 3 வருஷம் பார்ப்பானுங்க. அவனுங்க பசங்க ஓரளவுக்கு மேலே முடியாது. அவனுங்களுக்கு அத்தை பொண்ணுன்னு ரெட்டியாக இருக்காளுங்க 3 பேர். அவளுகளை பிடிச்சிக்குவானுங்க. பிடிச்சிக்கிட்டானுங்க நீ எம்பிட்டு பெரிய பேரழகியாக இருந்தாலும் உன்னைய சீந்த கூட மாட்டானுங்க, புரிஞ்சுக்கோ. வா மஷ்ரூம் தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. திக்கு திக்குன்னு இருக்குது வைனுக்கு. என்னது, நான் அவங்க கூட அப்படிலாம் தூங்கலைன்னா என்னை பிடிக்காமல் போயிடுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஆமாம் வைனு, புரிஞ்சுக்கணும். பாட்டி எல்லாமே உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், தெரியுதா? பாட்டி சொல்கிறது கேட்பீல அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் உடனே தன்னோட டிஎஸை வைப் பண்ணிக்கிட்டு, நான் கேட்பேன், என் ஹஸ்பண்ட்ஸ் எனக்கிட்டே இருக்கணும், என்னை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஆமாம் அப்படின்னு அழுகுறாங்க. ரைட்டு, அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு மார்னிங்லேருந்து நீ எப்படி நடக்கணும், சாப்பிடணும், நிற்கணும், உட்காரணும் முதற்கொண்டு நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதை அப்படியே நான் எப்போதும் சொல்லி கொடுக்குறத செய்வியே அதே மாதிரி செஞ்சு போடுறேன். அதுக்கப்புறம் ஒன்றுன்னா 10 குழந்தைங்க உனக்கு பிறக்கும். நம்மளுக்கு ஒரு குழந்தை தானே தேவை. ஒரு குழந்தைய நரபலி கொடுத்துக்கிட்டு உன் மம்மி டாடியை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. உடனே வைன் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு, சரி நான் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. என் செல்லக்குட்டி, ஓகே அம்மோ மஷ்ரூம் தேடலாம் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த ஃபாரஸ்ட்டை கவனித்து பார்க்குறாங்க. அழகான லைட் பர்பிள் கலர்ஸில் அப்படியே குட்டி குட்டியாக மஷ்ரூம்ஸ் பாட்டிமா பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே க்ரோத் ஆகுது. எல்லாமே பாட்டிமாவோட மாயாஜாலம்தான். என் பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த மஷ்ரூமை ரெடி பண்ணிட்டேன். என் பேத்தி என்ன தான் ஹாட்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஹெல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் அது தத்தி. இந்த பிளாக் வேர்ல்டோட குயின் ஒரு விஷயத்தை நினச்சானா அதை அட்டையாமல் விட மாட்டா. இவ பார்க்குறதுக்கு என்ன அளவுக்கு ஹாட்டாக இருக்காளோ அதை விட ஹெல்லா ஹாட்டாக இவளோட ஒவ்வொரு அசைவையும் நான் அந்த மஷ்ரூம் வச்சு மாற்றுவேன் அப்படின்னு தனக்கு தானே பாட்டிமா நினச்சிக்கிட்டு வேக வேகமாக அந்த லைட் லாவெண்டர் கலரில் இருக்கக்கூடிய மஷ்ரூம் போலவே இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸை வேக வேகமாக பறிக்கிறாங்க.
ஒயினப்போ பாட்டிமா பறிக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு, பாட்டி இது பார்க்க மஷ்ரூம் மாதிரி இல்லையே, ஃப்ளாஷ் மாதிரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது விசேஷமான மஷ்ரூம், இது இப்படித்தான் இருக்கும், இதை நான் ரெடி பண்ணி இன்றைக்கி நைட் உனக்கு கொடுத்துடுவேன். இதோட வீடியும் உனக்கு டுமாரோ மார்னிங் தான் தெரியும். நாளைக்கு நைட் உன்னோட ஃபாதர் இன் லாக்கிட்ட சொல்லி நான் ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நீ நாளைக்கு நைட் ஹஸ்பண்ட்ஸ் கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும். நாளைக்கு நைட் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீ அந்த ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணியே ஆகணும், புரியுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது, எல்லாத்தையும் நான் பண்ணிவிடுவேன், என் ஹஸ்பண்ட்ஸ் என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். வெரி குட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயினுக்காக அந்த பிளாக் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மஷ்ரூம் போல் ஸ்மெல் வரக்கூடிய அந்த ஃப்ளார்ஸை வேக வேகமாக பறித்து தான் கொண்டு வந்த பேஸ்கெட்குள்ளே வச்சுக்கிட்டு ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அழகாக அந்த ஃபாரஸ்ட்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் வீமீன் குக் தென்னந்தோப்புக்கு போனவங்க தன்னோட ஜீப்பில் அழகாக ஒயினும் பாட்டிமாவும் உட்காந்துருக்கதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே ஒயினை திரும்பி கூட பார்க்கல. கோபத்தில் பாட்டிமாவை பார்த்து போகலாமா பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க ஜிமின். போகலாம், ஏறுங்கப்பா, வண்டியில் ஏறி இப்படி உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினும் ட்ரையாங்கோ ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டாங்க. ஜங்குக் பாட்டிமா பக்கத்தில் பேக்கில் உட்காந்துட்டாங்க. ஒயினை ஒரு கோல்டு ஃபேஸில் ஜங்குக் பார்த்துட்டு அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ பாட்டிமா ஒயின்கிட்ட தன்னோட ஐஸை காட்டி, பாட்டியில் இப்படியே போணுச்சு, இவனுங்க அத்தை பொண்ணுங்க பொண்டாட்டியாக வீட்டுக்கு வந்துடுவாளுங்க, நீ கிடக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் உடனே பாட்டிமா இந்த மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் சொன்னதும், ஒரு நாளும் நான் விட மாட்டேன் அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரைட், இப்படியே இரு, மனசதும் மாற்றிடாத, இன்றைக்கி நைட் இந்த மஷ்ரூமை நான் ரெடி பண்ணி தர்றேன், சாப்பிட்டுடு, நாளையிலேருந்து ஒரு புது வைனா நீ இருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டாங்க ஜீப்பில். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஹர்மேஸ்.